எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு சர்ஜரி டே 4. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் டிராவல்ல இருந்தனால ஒரு 2, 3 நாளா வீடியோ போட முடியல. மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எந்த சர்ஜரி பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பெண்டெக்டமி. சரி, அப்பெண்டெக்டமி அப்படின்னா என்னன்னா, நம்ம யூசுவலா இப்ப 2, 3 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். எக்டமி அப்படின்னா ரிமூவல்னு அர்த்தம். ரிமூவல் ஆஃப் அப்பெண்டிக்ஸ் தான் அப்பெண்டெக்டமி. ஸோ, ஃபர்ஸ்ட் அப்பெண்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்பெண்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருங்குடலுக்கு கீழ ஒரு அட்டாச் ஆயிருக்கிற ஒரு பவுச் போல உள்ள ஒரு ஆர்கன் தான் அப்பெண்டிக்ஸ். முன்னாடி நெறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இதனால ஒரு யூசுமே இல்ல நம்ம உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ரீசென்ட்டா பண்ண ஸ்டடில இதனாலேயும் சில யூஸ் இருக்கு. நம்மளோட இம்யூன் சிஸ்டமா இருக்கட்டும், நெறைய கட் பாக்டீரியா ஸ்டோர் பண்றதா இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்குது அப்படின்னு சொல்லி ரீசென்ட் ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ இந்த அப்பெண்டிக்ஸ் சில நேரம் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனால, சில டியூமர் வரதுனால நம்ம அத ரிமூவ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருவோம். ஸோ அந்த சர்ஜரிக்கு பேரு தான் அப்பெண்டெக்டமி. இத மொத்தமா ஓப்பன் பண்ணி அந்த அப்பெண்டிக்ஸ ரிமூவ் பண்ணலாம். இல்லன்னா லேப்ரோஸ்கோபிக் முறையிலயும் அப்பெண்டிக்ஸ ரிமூவ் பண்ணலாம். இந்த டயக்னோசிஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பெண்டிசைட்டிஸ் இந்த ப்ராப்ளத்துக்கு பேர். ஸோ இந்த சர்ஜரிக்கு பேர் அப்பெண்டெக்டமி. அதாவது இந்த அப்பெண்டிக்ஸ ரிமூவ் பண்றதுக்கு பேரு அப்பெண்டெக்டமி. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுனால அப்பெண்டிசைட்டிஸ்னா என்ன? அப்பெண்டெக்டமினா என்ன? அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு இது போல ஒரு டெய்லி சர்ஜரி வீடியோல உங்களோட சந்திக்கலாம். நம்ம வீடியோ புடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பத்தின ஒரு பேசிக்கான விஷயம் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ.